ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்ல நோவா வந்து கப்லூன் கிட்ட கிளப்பில் வச்சு சண்டை போட்டு வந்திருப்பான். அதாவது தைப்பூன் வந்து நோவாக்கு அவன் மேலே லவ் இருக்கா இல்லையான்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நோவாவை கிஸ் பண்ணியிருப்பான். உடனே வந்து கப்லூனுக்கு கோவம் வந்து தைப்பூனுக்கும் கப்லூனுக்கும் நடுவில் சண்டை வந்திருக்கும். அப்போ வந்து நோவா சத்தமாக சண்டை போட்டு அவன்கிட்ட திட்டிட்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வயலன்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருப்பான். இப்போ சோகமாக வந்து வீட்டில் வந்து அவனோட அண்ணா ஃபா முன்னாடி உட்காந்துருக்கும்போது ஃபாக்கு புரிஞ்சிரும். ஃபா கேட்பான், என்னாச்சு மறுபடியும் கப்லூனா? சரி, ஓகே, போயிட்டு தூங்கு, நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், இல்லைண்ணா இந்த வாட்டி இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு அப்படின்றதுக்கு ஃபா சொல்லுவான், எனக்கு எல்லாம் தெரியும், உன் ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லிட்டான், இது எல்லாத்தையும் நாளை காலையில் பார்த்துக்கலாம், இப்போ நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காமல் போயிட்டு தூங்கு அப்படின்றதுக்கு நுவா வந்து போமாட்டான். நுவா சொல்லுவான், நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி இருக்குது, ரொம்ப சுயநலமா இருந்துட்டேனோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, நான் வந்து தைப்பூன் கூட ஒன் டே பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒத்துரிக்கக்கூடாது. நான் அப்படி பண்ணது பெரிய தப்பு. அதுவும் இல்லாம நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் கப்லூன என் மனசுல இருந்து ஒதுக்கவே முடியல. அது ஒரு பக்கம் நான் இவங்க 2 பேருக்குமே செய்ற பெரிய ஒரு பிழை மாதிரி தெரியுது. அப்படின்ன மாரிலாம் அவனே திட்டி ப்ளேம் பண்ணி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவானா, இத பார்த்துட்டு ஃபா சொல்லுவான், மனுஷங்களோட இயல்பே தப்பு பண்றது தான். மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல்லாவே நம்மள நாமளே வெறுத்துறக்கூடாது. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கலாம். அத எப்படி சரி பண்றது அப்படின்றது தான் இனிமே நம்ம யோசிக்கணும். நான் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்றேன். நீ வந்து நாளைக்கு இத எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்றத யோசி. அத பண்ணு. அத விட்டுட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படின்றதுக்காக அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகி நிக்காத. அப்படின்ன மாரி ஃபா வந்து நோவாக்கு அட்வைஸ் பண்ணுவான். பண்ணிட்டு அப்புறமா வந்து சொல்லுவான், "அத பாரு நோவா, நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் உனக்கு இந்த அட்வைஸ பண்றேன். நீ எது நடந்தாலும் சரி, உன்னோட கேரக்டர்ல இருந்து நீ மத்தவங்களால எஃபெக்ட் ஆவி, நீ வேற மாரியெல்லாம் மாறிறக்கூடாது. நீ ரொம்ப அன்பானவன். உன்னோட அன்பு வந்து எந்த காரணத்த கொண்டும் இல்லாமல்லாம் போயிறக்கூடாது." அப்படின்ன மாரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அப்படியே ஹோப் குடுக்குற மாரி பேசுவான். நோவாவும் அதுக்கப்புறமா ஒரு மாரி கண் கலங்குற மாரி ஆயிருவான். போயிட்டு சரி, ஓகே அப்படின்னு சொல்லி போயிட்டு தூங்கிருவான். இப்ப நம்மளுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதாவது கப்லூனும் அவனோட ஃப்ரெண்டும் அங்க வந்து ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாரி வைக்கிறாங்க. அந்த பிளேஸ்ல போயிட்டு அந்த எப்பவுமே எடுத்து எடுத்து பார்ப்பான் இல்லையா? ஒரு கிஃப்ட்டு நோவாக்காக அவன் வாங்கின கிஃப்ட்டு. அத வந்து அவன் ஸ்கூல் படிக்கும்போதே வாங்கியிருக்கிறான். அத எடுத்து பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து கலாய்ப்பான். "என்னடா அதில சன்ஃப்ளவர் பிரிண்ட் இருக்கு. ஸோ இது நீ யாருக்காக வாங்குத? உன்னோட சன்ஃப்ளவருக்காக வாங்குறியா?" அப்படின்றதுக்கு அவன் சொல்லுவான், "ஆமா, நான் இது என்னோட சன்ஃப்ளவருக்காக தான் வாங்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து நோவா வருவானா, அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், "இதோ உன்னோட சன்ஃப்ளவர் வருது பாரு" அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நோவா வருவான். பட் நோவாக்கு வந்து இது எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரெசென்ட்ட தான் காட்டுறாங்க. நோவா வந்து தூங்கி எந்திரிப்பானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்திருப்பாங்க. "என்னடா உயிரோட தான் இருக்கிறியா? இல்ல நேத்து நடந்த விஷயத்தினால நைட்டு நடந்த விஷயத்தினால ஹார்ட் வெடிச்சு செத்துட்டியா?" அப்படின்ன மாரி பேசும்போது, நோவா வந்து எந்திரிப்பான். "தலையெல்லாம் வலிக்குதுடா, ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவன் எந்திரிப்பான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, "நீ யுனிவர்சிட்டிக்கு வாரியா? இல்லையா? இல்லன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எதுவா இருந்தாலும் பரவால்ல. பூன்கிட்ட நீ பேசி இதெல்லாம் கிளியர் பண்ணணும். அவன் பாவம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா யுனிவர்சிட்டியில தான் காட்டுவாங்க. கப்லூனோட ஃப்ரெண்டு கேட்பான், "என்ன மச்சான், இனிமேலாவது நீ அவன சேஸ் பண்ணி போமாட்டியா? அவனே வரணும், அவனே எல்லாம் பண்ணணுன்ட்டே இருப்பியா? இப்படி இருக்காதடா." அப்படின்ற மாரி அவன் பேசிட்டு இருப்பான். கப்லூன் வந்து இது எதுவுமே காதுல வாங்காம வேற ஒரு உலகத்துல இருப்பான். சடனா என்ன நெனச்சான்னு தெரியல, எந்திரிச்சு அப்படியே கிளம்பி போயிருவான். இத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு, "சரி, ஓகே, ரைட்டு, நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்பதான் ஏதோ ஒரு எனர்ஜி வந்திருக்கு போல. பார்க்கலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம்." அப்படின்ற மாரி அவனுக்குமே சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் இங்க நம்ம நோவாவ தான் காட்டுவாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, அங்க அந்த பப்பாங் பொண்ணு வருவா. அவ தான் வந்து முன்னாடியே நோவாக்கு ப்ரொப்போஸ் பண்ணி, "நான் உன்ன லவ் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் குடுன்னு" எல்லாம் கேட்டிருப்பா இல்லையா? இப்போ வந்து அவ நெறைய குக்கீஸ் எல்லாம் வீட்ல செஞ்சுட்டு வந்து குடுப்பா. "இது உனக்கு தான்" அப்படின்னு குடுத்துட்டு, அ ரொம்ப அப்படியே வலிஞ்சுகிட்டு பேசுவா. இத பார்த்துட்டு நோவா வந்து, "இதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிப்பான். அதாவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, "எங்களுக்கெல்லாம் இல்லையா?" அப்படின்றதுக்கு, முதல்ல அவன் ஏதோ பேசணும்னு
சொன்னேன் இல்லையா பேசட்டும் அப்படின்றதும் நுவா சொல்லுவான், "இந்த பாரு பாப்பாங் நான் வந்து உனக்கு அப்பவே இத பதில நான் சொல்லியிருக்கணும். ஆனா நீ ஹர்ட் ஆயிருவ அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லாம விட்டேன். ஏன்டா ஒன்ஸ் வந்து உன்னோட இடத்துல நான் இருந்திருக்கிறேன். அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொல்லல. பட் இதுக்கு மேல ஹோப் குடுக்க வேணான்னு நான் நெனைக்கிறேன். நீ வந்து என்ன ட்ரை பண்றது, என் பின்னாடி என்ன சேஸ் பண்றத வந்து விட்டுரு. இது சரி வராது. என் மனசுல நீ இல்ல. அது மட்டும் இல்ல, என் மனசுல வேற யாருமே இல்ல. எனக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு. அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நீ என்னதான் ட்ரை பண்ணினாலும் இது ஒர்க் அவுட் ஆகாது." அப்படின்ற மாரி சொன்னதும் அவ வந்து கேட்பா, "எதுக்கு நீ இன்னொரு சான்ஸ் தரலாம் இல்ல? உடனே எப்படி இப்படி சொல்ற?" அப்படின்றதுக்கு நுவா சொல்லுவான், "ஐம் சாரி பட் இன்னொரு சான்ஸ் தரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ இத விட்டுரு." அப்படின்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாரி கவலையா வந்துரும். அவ எந்திரிச்சு போயிருவா. நுவாக்குமே வந்து இப்படி சொல்லிட்டோமே, ஒருத்தவங்க மனச நம்ம நோகடிச்சிட்டோமே அப்படின்ற மாரி அவனுக்கு ரொம்ப சேடா தான் இருக்கும். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் பேசிட்டு இருப்பான். நான் இங்க பப்பாங் பொண்ணு பின்னாடியே நுவாவோட ஃப்ரெண்டு அந்த டீனா இருக்கா இல்லையா? அவ வந்து சொல்லுவா, "நீ ஓகே தானே?" அப்படின்றதுக்கு அந்த பப்பாங் பொண்ணு சொல்லுவா, "ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எனக்கு தெரியும். நுவா வந்து எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்ட்டு. பட் இப்படி ஒரே அடியில எனக்கு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல." அப்படின்னு அவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா, இங்க நுவா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஒருத்தவங்க மனச நான் நோகடிச்சுட்டேன். ஆனா, எனக்கு வேற வழி தெரியல. அவங்களுக்கு நான் ஹோப் குடுக்க வேணான்னு நெனச்சேன். அதனால தான். ஆனா உண்டுடா, அது என்னமோ தெர்ல. நான் எந்த நேரத்துல கப்லூன பார்த்தேன்னு தெரியல. இத்தன வருஷம் ஆகியும் என் மைண்ட்லேருந்து அவன எடுத்து விடவே முடியல. எனக்கு ரொம்ப இதா இருக்குது. நான் ஏன் அவன லவ் பண்ணேன்னு தோணுது. அவன நான் பார்த்துருக்க கூடாது. அவன நான் லவ் பண்ணியிருக்க கூடாது. அப்படின்ற மாரி பேசும்போது கரெக்ட்டா அந்த பிளேஸுக்கு கப்லூன் வருவான். கையில அந்த சன்ஃப்ளவர் பொட்டோட வருவான். பட் அவன் வரும்போது நுவா என்ன பேசிட்டு இருப்பான், "நான் வந்து கப்லூன பார்த்திருக்கவே கூடாது. அவன நான் விரும்பியிருக்க கூடாது. அவனுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க கூடாது. என் லைஃப்ல நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அதுதான். அது நடந்திருக்க கூடாது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததையே நான் மறக்கணும்னு நெனைக்கிறேன். அவன என் மனசுல இருந்து ஃபுல்லா நான் இரேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." இப்படின்ற மாரி பேசுறத தான் வந்து கப்லூன் கேட்பான். அத கேட்டதும் அவனுக்கு ஒரு மாரி அ ஸோ அவன் மூவ் ஆன் ஆகுறதுக்கு எல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டான். எப்படின்ற மாரி அவனுக்குமே ஒரு மாரி சோகமா ஆயிரும். அவன் அங்கேருந்து கெளம்பிருவான். பட் நுவா இங்க வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சுருவான். நான் தோத்து போயிட்டேனோன்னு தோணுதுடா. எல்லா விஷயத்துலயும் தோத்து போன மாரி இருக்கு." அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஆறுதல் படுத்துவாங்க. "டேய் நீ ஒரு பையன்டா. இப்படியெல்லாம் நீ இந்த விஷயத்துக்கெல்லாம் உடைஞ்சு போய் அழலாமா? அப்படியெல்லாம் இல்லடா. இது எல்லாத்துக்குமே பின்னாடி எது சரி ஒரு ரீசன் இருக்கும்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, அவன் ஃப்ரெண்டோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது Instagramல கப்லூன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பான். அத பார்த்ததும் இவன் வந்து "இங்க பார்றா! அவன் என்ன போட்டு வச்சிருக்கான்னு பாரு. கப்லூன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கான்." அப்படின்றதுக்கு மத்த ஃப்ரெண்ட் சொல்லுவான், "ஏன்டா டேய்! கப்லூன பத்தி பேசாத." அப்படின்னு சொன்னா, "நீ என்னடா பண்ற?" அப்படின்றதுக்கு, "இல்லடா இத கொஞ்சம் பாரு." அப்படின்னு காட்டுவானா, நோவா பார்ப்பான். பார்த்தா அதில என்ன இருக்கும் அப்படின்ட்டா, ஸ்டார்ட்டிங்கில ஒரு தடவ கப்லூனுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்ட்டு நோவா போயிருப்பான் இல்லையா? அந்த டைம் வந்து அந்த சன்ஃப்ளவர் போட்ட காட்டி, அந்த பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட கேட்டிருப்பான். நோவாக்குமே கடுப்பாயிருக்கும். பட் அத பண்ணியிருப்பான். அத வந்து கப்லூன் வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பான். அத தான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கான். எப்படி அப்படின்னா, "என்னோட சன்ஃப்ளவரும், சன்ஃப்ளவரோட ஓனரும்" அப்படின்னு சொல்லி தான் போஸ்ட் போட்டிருப்பான். இத பார்த்ததும் தான் நுவாக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும். என்னன்னா, ஸ்கூல் டைம்ல கப்லூனுக்காக ஒரு அசைன்மென்ட் பண்ணணும். அது என்னன்னா, சன்ஃப்ளவர் வரைஞ்சு ஒரு பாட் ஒண்ணு ரெடி பண்ணி குடுக்கணும். அத அவன் கப்லூனுக்காக தான் பண்ணியிருப்பான். அது ஞாபகம் வந்ததும் கரெக்ட்டு. இது வந்து நான் பண்ணி குடுத்தது. அப்போ இது எப்படி அவன் கையில கிடைச்சிருக்கும்? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு அத வந்து ஸ்கூல் டைம்லயே அவனோட ஃப்ரெண்டு கேட்டிருப்பான். "நீ இதெல்லாம் பண்றது அவனுக்கு தெரியுமா? கப்லூனுக்கு தெரியுமா?" அப்படின்றதுக்கு, "அவனுக்கு தெரிய வரலனாலும் பிரச்சனை இல்லடா எனக்கு. நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அவ்வளோதான்." அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பான். இப்போ வந்து அதத்தான் அவன் யோசிச்சு பார்த்துட்டு, ஸோ அதுதான் இது. அப்போ அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் அவனுக்காக இந்த அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இத பண்ணி குடுத்தது நான் தான்னு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எதுக்கு இவ்வளோ நாள் இத வச்சுக்கணும்? அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு உடனே வந்து சொல்லுவான். "நான் இப்போ உடனே வந்து கப்லூன பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட "நான் இத பேசி முடிவெடுக்கணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான்.
பட் போகிற வழியில ஜியாவை மீட் பண்ணுவானா, ஜியா வந்து சொல்லுவா, "நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குது. என்னால தான் உங்க 2 பேருக்குள்ளேயும் ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு தோணுது. என்னன்னா, அன்றைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என் பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அடிச்சிட்டான். ஸோ எனக்கு காயம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உடனே வந்து கப்லூன வர சொன்னேன். ஆனா அவன் யார் கூட இருக்கான்னு எனக்கு தெரியாது. நீ தான் அவன் கூட இருந்தன்ட்டு எனக்கு தெரியாது. உன் கூட இருக்கிறவங்க கிட்ட இத பத்தி சொல்லாத அப்படின்னு நான் தான் சொன்னேன். அதனால தான் கப்லூன் வந்து உன்கிட்ட இத பத்தியுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணாம வந்திருக்கிறான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. அவன் கூட நீ தான் இருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா, நான் வந்து உன்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பேன். அப்படி இல்லன்னா நீ வர வேணான்னே நான் சொல்லியிருப்பேன். ஆமா. உனக்கு தெரியாத ஒரு விஷயம். நாங்க ஸ்கூல் படிக்கும்போதே அவன் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறத்துல இருந்து அவன் உன்ன தான் லவ் பண்றான். ஒன் சைடா லவ் பண்றான். அது மட்டும் இல்ல, நீ அவன்கிட்ட போய் பேசினா தான் புரியும். அவன் உன்ன எவ்வளோ லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி, அவ வந்து எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவாளாம். உடனே வந்து நுவாவும் ரொம்ப ஹேப்பியா வந்து, நான் இப்பவே கப்லூன பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவானாம். இந்த சீன் வந்து ரொம்ப க்யூட்டா இருக்கும். என்னதான் கப்லூன் வந்து திருப்ப திருப்ப நுவாவ காயப்படுத்தினாலும், ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து நுவா எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போவானாம். பட் அவனோட காருக்கு முன்னாடி அவனோட அந்த சன்ஃப்ளவர் பொட்ட அங்கேயே வச்சுட்டு கப்லூன் வந்து கிளம்பி போயிருப்பான். இத பார்த்துட்டு அவன் யோசிப்பான். நுவா யோசிப்பான் என்னன்னா, "அப்படியெல்லாம் உன்ன லேசா போக விட்டுருவேனா கப்லூன்? நீ என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா போயிரலான்னு நினச்சிட்டு இருக்கிறியா? நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நுவா வந்து அந்த சன்ஃப்ளவர் பொட்டையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவான். இங்க பார்த்தா நம்மளோட கப்லூன் வந்து ஏதோ வானமே இடிஞ்சு விழுந்த மாரி ரொம்ப சோகமா, "எல்லாம் அவ்வளோதான்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுல" அப்படின்ற மாரி திங்க் பண்ணிட்டு அந்த எம்ப்டி பிளேஸ், அதாவது அந்த சன்ஃப்ளவர் பொட்டு இருந்த அந்த பிளேஸ்ல இப்ப எம்ப்டி ஆயிருக்கும் இல்லையா? அத பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவங்களோட பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. கப்லூன் கிட்ட நுவா வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? அப்போ வந்து அவன் என்ன சொல்றன்னு தெரியாம சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். உடனே வந்து நுவாக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். அவன் அழுதுகிட்டே அப்படியே திரும்பி போறத பார்த்துட்டு, கப்லூன் வந்து, "இல்ல நம்ம அவன்கிட்ட லவ்வ சொல்லணும்" அப்படின்னு ரிட்டர்ன் வந்து அவனுக்காக வாங்கியிருந்த அந்த கிஃப்ட் இருக்கும் இல்லையா? அந்த கிஃப்ட்ட எடுத்துட்டு அத நுவாகிட்ட குடுக்கணும். எனக்கும் வந்து உன்ன பிடிக்கும். நானுமே ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உன்ன நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். அவன் மனசுல இருக்க லவ்வ சொல்லணும் அப்படின்றதுக்காக, அவனும் வந்து அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போயிருப்பான். ப்ராப்ளம் என்னன்னா, நுவா வந்து அதுக்கு முன்னாடியே கார்ல ஏறி அவன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதாவது அவன் ஜெர்மனி போறான் இல்லையா? ஸோ அவன் அங்க இருந்து கிளம்பியிருப்பான். கப்லூன் வந்து அந்த கிஃப்ட்ட எடுத்துட்டு பின்னாடியே ஓடித்தான் போயிருப்பான். அத குடுக்கணும் அப்படின்னு. இவன் அழுதுகிட்டே போறதுனால அவன் ஜன்னல் வழியாவும் பார்க்கல. கண்ணாடி மிரர்லயும் அவன் பார்க்கல பின்னாடி கப்லூன் வாரத்த. நுவா பார்த்திருக்க மாட்டான். அவன் ரொம்ப சோகமா அழுதுகிட்டே போயிருப்பான். அவனுக்கு கேட்டிருக்கவும் மாட்டுச்சு கப்லூன் கூப்பிட்டது. கப்லூன் தான் பாவம் அப்படியே பின்னாடி ரொம்ப தூரம் காரு பின்னாடி ஓடி போயிருப்பான். அது அவனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அதுக்கப்புறமா அங்க சோகமா நின்றிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். அதாவது அந்த நாளே வந்து அவன் ப்ரொப்போஸ் பண்றதுக்கு, அவனோட லவ்வ அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருந்திருப்பான். பட் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்ல அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு மிஸ்ஸிங்னால இவ்வளோ நாளும் இவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு பாருங்க மக்களே. இதுதான் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் சில நேரத்துல நடக்கும் இல்லையா? நம்ம ஒரு நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அதே மாரி ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காததுனால நிறைய விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்போம். அது லவ்வுனாலும் சரி, கெரியர்னாலும் சரி, ஸ்டடீஸ்னாலும் சரி, இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி. என் லைஃப்லயும் ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு. நான் வந்து கரெக்ட்டா அந்த டைம்ல எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய நான் ஓகேன்னு சொல்லியிருப்பதும், இந்நேரம் வேற மாரி இருந்திருப்பனோ அப்படின்னு தோணும். சரி, ஓகே. அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கப்லூன் சோகமா இருப்பான். நுவா வந்து அன்எக்ஸ்பெக்டடா அவனோட வீட்டுக்கே வந்து அந்த சன்ஃப்ளவர் பாட்ட காட்டி, "இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நீ இப்ப எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இன்றைக்கு நீ என்கிட்ட இருந்து பதில் சொல்லாம அரைகுறையிலலாம் விட்டுட்டு போக நான் விடவே மாட்டேன்." அப்படின்ட்டு போல்டா கேட்பானா. அதோட இந்த பாட்ட நான் இங்க முடிக்கிறேன் மக்களே. இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம மத்த சீரிஸ் எல்லாம் கன்டின்யூ பண்ணலாம். பாய்.